மதியோடு துதி பெற இசை புகழ்தான் கலைநிலைய காணும் கருத்தை எற வேணும் கண்ணி தமிழே நாளும் மேன்மை தரும் நீவி புலவர் பாடி புகழும் தீப பொருளே வாழ்வின் தமிழே வாழ்வின் தமிழே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையே உலகில் பெறவே திறனும் அறிவும் உயர்வை பெறவே அமுத சுவையே உலகில் பெறவே பகுத்தாரே ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் மகுத்தாரே குறை ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் மகுத்தாரே குரல் ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் மகுத்தாரே குரல் ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் மகுத்தாரே குரல் ஜெகத்தோடு புகழ் துதிக்கும் விஜயன் அகிலிக்கும்
நன்றி நன்றி முருகா. இக்குறிஞ்சையிடம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா. எனக்கு வந்த கைத்தட்டுன்றது இல்லை, அதுக்கு வந்த கைத்தட்டு அன்னைக்கு கூட எனக்கு சுந்தரம். ஆமாம் முருகா, இக்குறிஞ்சியிடம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமரை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மையை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறை. முதல்ல கால் இங்கிட்டு நீட்டாதீங்க, அங்கிட்டு நீட்டுங்க. ஒன்றும் இல்லை, உங்களோட வயசில் சின்னவங்க தான், ஆனால் அந்த இதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். குறிஞ்சியிலம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமரை என்றென்றும் திரையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மையை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கும் ஜெயராஜன் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு தம்பி சிறந்த ஒரு சிரிப்பு நடிகர் ஆசை தம்பி அவர்களது சார்பாகவும் எங்களது புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குன்றக்குடி ஊரழகா, குன்றாடு மேலழகா, கொத்துமலர் தோப்புகளழகா, இந்த உறவெளி மாப்பிள்ளையழகா, திருமுக பார்ப்பழகா, திருப்புகழ் கோப்பழகா, கந்தன் கடல் காம்புகளழகா, வந்தாடு காவடியழகா, மகிழி விரகு அழகா, அது பழகு நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, எங்க முருகன் போல அழகா, மலராடினமா அழகா, மணிவாள் குமரன் பேரழகா, ராடு வேலழகா, முத்துமலை தோப்புகள் அழகா, இந்த உறவெள்ளி மாப்பிள்ளை அழகா. கொடி ஊரழகா, ராடு மேலழகா, கொத்துமலை தோப்புகள் அழகா, உறவெளி மாப்பிள்ளை அழகா. மக்கள் கொடி காக்கும் அந்த மணக்கொடி மழை அழகா, நிலப்படி கொடி பிடிக்கும் வீரப்புயல் மொழி அழகா, குற்றக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா, கோழிக்கொடி பறக்கும் அந்த குன்றீர் படி அழகா, படிக்கு படி அழகா, அதை காணி நடப்பதழகா, காவடி ஆடுது அழகா, அதை காண விளைந்தவர் அழகா, நிலமா நீரா அழகா, நீரில் முருகன் அழகா, கொடி ஊரழகா, ராடு மேலழகா, கொத்துமலை தோப்புகள் அழகா, உறவெளி மாப்பிள்ளை அழகா, திருமுக பார்ப்பழகா, திருப்புகழ் கோப்பழகா, கந்தன் கடல் காப்புகள் அழகா, வந்தாடு காவடி அழகா, மயிலி விருது அழகா, அது பழகு நடையும் அழகா, அழகு எல்லாம் அழகா, எங்க முருகன் போல அழகா, மலையாள் குமரன் பேரழகா, கொடி ஊரழகா, ராடு மேலழகா, கொத்துமலை தோப்புகள் அழகா, உறவெளி மாப்பிள்ளை அழகா, இந்த உறவெளி மாப்பிள்ளை அழகா, இந்த உறவெளி மாப்பிள்ளை அழகா. கந்தனை வணங்கிய அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்து
காலத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் ஆனவளே, கருவளை பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளி, புலமிக்க வேத பொருளே, பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அன்னை மகாசக்தி ஆகிய சமயபுரத்தாளை வணங்கிவிட்டு பிறகு கவனிக்கலாம். மகமாயி சமயபுர தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் புள்ளிடத்தின் கரிமேலே உன் கோவில் குங்குமம் தான் மங்கையர்கள் காவல் தரும், குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுர தாயே, உன் மகளினுக்கு எல்லாமும் உன்னிடத்தின் கரைவேலே உன் கோவில் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும், குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுர தாயே, மகளினுக்கு எல்லாமும் நீ. கண் கொடுப்பாள் கண்ணபுர தேவி, அருட்கருவான இமயமலை நீரி. கண் கொடுப்பாள் கண்ணபுர தேவி, அருட்கருவான இமயமலை நீரி. பூவினை குடிகொண்ட காணி, பூவினை குடிகொண்ட காணி, அதை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி. மகமாயி சமயபுர தாயே, மகளினுக்கு எல்லாமும் நீ. வேப்பமரம் நீ அமரும் வீடு, அதில் வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. வேப்பமரம் நீ அமரும் வீடு, அதில் வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. திருநீரில் அம்மா உன் மருந்து, அம்மா முன்னிருந்து அதை அணிந்தாலே நோய் போகும் மருந்து. மகமாயி மகமாயி சமயபுர தாயே, உன் மகளினுக்கு எல்லாமும் நீயே. உன்னிடத்தின் கரைமேலே உன் கோவிலே குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும், குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுர தாயே, உன் மகளினுக்கு எல்லாமும் நீ. இப்படி அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே நீராட நல்ல நேரமாக நினைத்தேன். நீராட நேரம் நல்ல நேரம், போராட பூவை நல்ல பூ.
விடுவரை சொல் 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 நன்றி நன்றி. அன்பன் பழனி அப்பனடா, அவன் அருபெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தனையே நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் கூச்சம் மிகுந்த பொன்னாக நினைத்து கூச்சம் மிகுந்த பொண்ணு, கொஞ்சம் தமிழ்நாட்டு பொண்ணு, மட்டும் பார்க்கும் பொண்ணு நான். கூச்சம் நீண்ட பொண்ணு, கொஞ்சம் தமிழ்நாட்டு பொண்ணு, மட்டும் பார்க்கும் பொண்ணு நான். குளத்தில் கூலிக்கே கொக்கு என்ன பார்க்க முன்னே வச்சு குளிக்கும் பொண்ணு நான். நானும் கொண்ட தமிழ்ச்சினானே, அந்த சரித்திரத்து கண்ணைக்கு தங்கச்சி நானே. பூச்சமி கைக பொண்ணு, கொங்கு தமிழ்நாட்டு பொண்ணு, மட்டும் பார்க்க பொண்ணு நானே. அடைத்த பிரம்மனே செய்தாமல் கூட வேண்டும் எங்கள் புருஷனே என்னை மட்டும் பார்ப்பதற்கு
என்ன பார்க்க முன்னே வச்சு குளிக்கும் நானும் கொண்ட தமிழ்ச்சினானே அந்த சரித்திரத்தை கண்ணகிக்கு தங்கச்சினானே நன்றி. பழனி அனைவருக்கும் நன்றி. பழனிக்கு போவதில் சிவம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம். என்னாச்சு? அந்த வீரன் தருவான். இது பக்தியா நடக்கிற நாடகம். ஐயப்பனுக்கா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியெல்லாம் இருக்காம கொஞ்சம் அமைதியா இருந்து ரசிங்க. சரி. அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தனையே நினைத்து பாடிக்கொண்டிருந்தால் ரூபா பைத்திய மாதிரி புலம்புறேன். நான் தான் என்னை பார்த்தா பைத்திய மாதிரி தெரியலையா? ஏப்பா தம்பி உங்களுக்காக தெரியுதா? இல்லை, தனியா வந்தேன், தனியா பாடுறேன், தனியா பேசிட்டு நிற்கிறேன். ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கேன். கடிதமா? யாருக்காண்டி? என்ன கடிதம் கேளுங்க. என்ன கடிதம்? முதல்ல காதல் கடிதம் தான். யாருக்காண்டி? ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, என்ன காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானில் நீளம் கொண்டு வாமையோ தேர்ந்திடும் சந்திரனும் சூரியனும் அஞ்சல் காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும் அப்படின்றது ஒரு காதல். ஆனா நம்ம கடிதம் அப்படி இல்லை. ஒரு கடிதம். ஆனா இன்னொன்று இருக்கு. என்னது? ஒரு கடிதம் எழுதினி உயிரை அனுப்பினி அந்த எழுத்தின் வடிவிலே நான் என்னை அனுப்பினி காதலா இதுதான் காதலா ரூபா ரெண்டு மனம் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க ஒரு பக்கமாவே காதல் பண்ணி அந்த பிள்ளை காதல் பண்ணா குத்தி கொள்ற அளவுக்கு வந்துருச்சு இப்போ உலகம். ஆமா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதனால என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? ஒன்னே ஒன்று இருக்கு. கண்மணி அன்போடு காதலன். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் கடிதம் கடிதம் எங்க கடிதமே கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சியா? பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் எங்க சௌக்கியமா? எங்க பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. அதேதான் எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. கண்மணி அன்போடு காதலன் நான்
தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? லாமி லாமியே லாமி லாமியே லாமி லாலியே லாலி லாலியே இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள காதல். அதெல்லாம் இருந்துட்டு போகுது. ஆனா என்னுடைய காதலுக்கு யாரையாவது தூது விட்டாதான் சரியா வரும். நான் தனிமையா நின்று பழம்னா சரியா வருமா? யாராவது ஒருத்தவங்க தூது இருந்தா தானே. எனக்காக தூது நீ போறியாப்பா? நிறுத்திட்டீங்களா? நிறுத்துற அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா என்னுடைய தூது மனுஷாலெல்லாம் நம்பி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நிலவு தான் தூது விட போறேன். எப்படி தெரியுமா? 2 வான்மதி ஓ வான்மதி தூது செல்லு வான்மதி மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வர வேண்டும். நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும். வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம் காதலன் வாசல் வர வேண்டும். நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும். வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே. வைகை வந்து கையணைக்கு வெள்ளியலை நீயணைக்கு வாடி நின்ற தென்மதுரை நான்தானோ. தென்றலுக்கு ஆசையில்லை தேம்பிடுது வாசமுள்ளே அம்மம்மா அன்பு சொல்லி தானோ. மன்னப்போவும் என்னை கண்டு வாயிதனை மூடிக்கொண்டு புன்னகைக்கு மாட்டி நின்று போராடுது. அங்கு மாலை வரும் நோய் கொண்டு தன்னந்தனி நான் இன்று பாவை மீதம் வாடும் வீதம் பாமரா. வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே. நெஞ்சுக்குள்ளே கொட்டி வைத்து நித்தம் நித்தம் நான் அழகும் என்னுடைய ஆசைகளை கூறாயோ.
பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமின் நட்டு வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசபரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கரக்க துடிக்குதந்த செண்பகமும் செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாதம் நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தான என்னோட பாட்டு தட்டிடும் முன்ன பின்னால எப்போதும் முன்னு தொட்டு பாட போரே பின்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே நானும் கடந்திருக்க வீணும் இந்த பாட்டோட மூணாம் பிணைய போன் நானும் நெத்தி புட்டோட நானும் கடந்திருக்க வீணும் இந்த பாட்டோட கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது என்ன கோவிலிதானோ எல்லாம் போனாக்கி பற்றி பேசி பேசி தீராது உன் பாட்டுக்காரன் பாட்டு உன்னை விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே